கரம் சுண்டல் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 100 ரூபாய்க்கு தந்ததே கொஞ்சம் கூட தான் இருந்தது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று மட்டும் 1 கிலோ கொய்யா 382. பலாலி ரோட்டுக்கு வாரண்டு சொன்னாலே ஒரு வகையான இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். கிரேப்ஸ் எவ்வளோ 1 கிலோ தம்பி? கிரேப்ஸ் அண்ணா 1 கிலோ இது 2800 இது 3000 போகுது கிலோ. எங்க தான் கிரேப்ஸ் இது? இதெல்லாம் இந்தியன்ல வருது. ஓ ரைட். ஓகே, இட்டாலியன் ஸ்டைல் மேட் இது. இட்டாலியன் ஸ்டைல். ஓகே. இதுலயே வச்சு டக்லயே அதாவது எலக்ட்ரிக் ஓவன் இல்ல வுட் ஓவன். ஓ நல்ல விஷயம். விறகடுப்புல சமைச்சு கொடுக்குறீங்க. அதான் ஆங்கிலத்துல சொல்றீங்க. குறிப்பா வந்து புலம்பெயர்ந்தாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொன்னது போல பலாலி ரோட்ல ஒரு முறை வாங்க. அதுவும் குறிப்பா ஒரு 5 மணில இருந்து 100 ரூபாய்க்கு நாங்க கடலை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தம்பி ஒரு 100 ரூபாய்க்கு தாரீங்களா? சாப்பிடுதான். சோஸ் என்னென்னு சொன்னால், இப்போ சோஸ் வந்து கெச்சப் தான். தக்காளி சோஸை வந்து அதிகமாக விடைக்க அந்த டேஸ்ட்டே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஷ்ரூம் சூப் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கப் வந்து கிட்டத்தட்ட 150. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன். வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தினுடைய உணவு கலாச்சாரம் இப்போ வந்து பாரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பீட்சா கடைன்றாங்க, பேர்கர்ன்றாங்க, பிரியாணின்றாங்க, இப்படி பல விதமாக வந்து யாழ்ப்பாணத்தினுடைய உணவு கலாச்சாரம் மாறி போயிருக்கு. குறிப்பாக வந்து தெருவோர கடைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அதிகரிச்சிருக்கு. முந்தியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு தென்பகுதிக்கு ஒரு சிங்கள இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் இளநீ அது இதண்டு ஏதாவது ஒரு சின்ன சாப்பாடுகளை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். குறிப்பாக இங்கேருந்து போய்க்க புத்தளம் ரோட்டில் சிலாபத்தை கடந்த உடனே அப்படியே ஒரு கடை தொகுதி வெறும் பார்க்க ஆசையாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு கடை தொகுதிகள் ஒரு அளவுக்கு அப்படி கடை தொகுதிகள் எங்கே சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் பலாலி வீதியிலே இருக்குது. அந்த கடை தொகுதிகள் என்னென்ன என்று சொல்லி நாங்கள் காணொலியில் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறார்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஆரிய குளத்துக்கிட்ட இருந்து போய்கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் வந்து யம்மி சிலோன்னு சொல்லி கடை ஒன்று இருக்குது. இங்கால வந்து இது வந்து ஒரு கரம் சுண்டல் கடை இன்றைக்கு பூட்டி இருக்கு. இப்படியே இந்த பலாலி ரோட்டாலேயே போய் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்யக்க மாலை வந்து ஒரு 5:30 மணி. இந்த இதுலேயே வந்து ஒரு அண்ணா வந்து அப்பம் விற்கிறவர் இன்றைக்கு காணையில். அடுத்ததாக வந்து இதே வீதியால் வந்தால் இழுப்பியடி சந்தி. இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் கடைகள், பழக்கடைகள்னு சொல்லி வந்துட்டுது. இந்த இதில் வந்து சோழன் வந்து பாபிக்கு வந்து போட்டு அண்ணா விற்கிறார் ஒரு ஆள். இப்போ மாலை வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து இந்த பலாலி வீதி வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்கும். அதோட இந்த தெருவோர கடைகள் பார்க்க ஒரு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பழக்கடை, இந்த கடையிலையும் இறங்கி பார்க்க இருக்கிறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பலாலி ரோட்டில் இருக்கிற பழக்கடை வளமையாக வந்து நான் வந்து போகிற இடம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று மட்டும் 1 கிலோ கொய்யா 382 போடப்பட்டிருக்குது. ஒரஞ்சு எவ்வளோ தம்பி? எவ்வளவு? 300. எங்கேருந்து ஒரஞ்சு வருதுன்னு தெரியுமா? தெரியல. கொய்யா தம்புள்ள கொய்யா. சரி, அங்கால வந்து பார்த்தால் ராசவள்ளி கிழங்கு போட்டிருக்குது. இங்கே நிறைய பழங்கள் வச்சிருக்கணும். குறிப்பாக வந்து இந்த கத்தாழையை பாருங்கள், நல்லா இருக்குது. முட்டமலன் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. கிரேப்ஸ் எவ்வளோ 1 கிலோ தம்பி? கிரேப்ஸ் அண்ணா 1 கிலோ இது 2800 இது 3000 போகுது கிலோ. எங்கே தான் கிரேப்ஸ் இது? இதெல்லாம் இந்தியன்லேருந்து வருது. இந்தியாவில் இருந்து. இது இந்த கிரேப்ஸ் ஒரு கிரேப்ஸ் 1 கிலோ 1200 போகுது. இது எங்கட ஊர் யாழ்ப்பாண கிரேப்ஸ். ராசவள்ளி கிழங்கு அதில் பார்த்தோன்னா இந்த இடம் ராசவள்ளி தம்புலன்னா ராசவள்ளி இப்போ சீசன் ரைட்? சீசன் தான். கிலோ வந்து 380 போகுது. கிலோ எவ்வளவு? 380. ஓ, ஆப்பிள்
ஆப்பிள் இது வந்து 280 ரூபா போது 250 ரூபா போட்டு கொடுக்கலாம். 250 கொடுக்கலாம். இப்போ நான் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறபடியாக குறைவா இல்லை வளமையாக தான் இல்லையா? இந்த வளமையாக அப்படி தான் கொடுக்குறது. ஓகே. இது போட்டு கொடுக்கலாம். இந்த பழம் வந்து இது நல்ல இனிப்பல்ல மாமா இது என்ன பேர்? நல்ல பேர் உண்டு. இது வந்து அல்போன்ஸ் மாம்பழம். அல்போன்ஸ் மாம்பழம். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி ரோட்டில் இருக்குது. அடிக்கடி நான் வந்து போகிற ஒரு இடம். தொடர்ந்து இதுக்கு அங்கால என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த கடையிலிருந்து அப்படியே ஒரு கொஞ்ச தூரம் போனால் கந்தர்மட சந்தி. இப்போ கந்தர்மட சந்தி எல்லாம் முந்தி, அதாவது 2002 பாதத்திலிருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வரும்போது, இடம்பெயர்ந்து போய் திருப்பி யாழ்ப்பாணம் வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஓலை கொட்டில் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்தது. குறிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் டீ குடிக்கிறாங்க. இப்போ பார்த்தா அது வந்து யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு, நோர்தர்ன் யூனி. குறிக்கப்பட்ட ஒரு காலத்தில் பலாலி ரோட்டுக்கு வாரண்டு சொன்னாலே ஒரு வகையான இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். அதுதான் உண்மை. நான் இருந்த காலப்பகுதி இப்போ 2002, 2003, 2004 எல்லாம் பலாலி ரோடுன்னா ஒரு கொஞ்சம் அப்படி இப்படித்தான். அது ஏனென்று சொல்லி உங்களுக்கே தெரியும் தானே. குறிப்பாக பெரிய கனரக வாகனங்கள் போய் வாருது. அப்போ பலாலி ரோட்டை பாவிக்கிறது வந்து குறைவாக இருக்கும். குறிப்பாக கேகேஎஸ் ரோடை தான் எல்லாரும் பாவிப்பாங்க. இப்போ வந்து காலம் மாறி போச்சு. கேகேஎஸ் ரோடுன்ற அளவுக்கு பலாலி ரோடு வந்து நல்ல ஒரு பரபரப்பாக வந்துடுது. இந்த இடங்களில் எப்போவுமே வந்து சனக்கூட்டம், டிராஃபிக்காகவே இருக்கும், சன நெரிசலாகவே இருக்கும். குறிப்பாக இந்த கந்தர்மட சந்தியிலிருந்து இங்கால திருநெல்வேலி சந்தி போகும் வரைக்குமே இந்த இடம் வந்து ஒரு இந்த பாருங்க, இந்த இடத்துல காலிக் பிரியாணி. இந்த இடம் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் ட்ரக் கொண்டு நின்றதை பார்த்துருந்தேன் நான். இப்போ இந்த கடையிலையும் இறங்கிட்டேன். இதில் வந்து பீட்சான படம் இருக்குது, பர்கர் இருக்குது, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த ஒரு அண்ணா இதுலேயே நிற்கிறாரு, இவர்கிட்ட கேட்கலாம். உங்களோட கடையில் என்னென்ன விஷயம் இருக்குது சொல்லுங்க. இது வந்து வுட் டவுன் பீஸா. ஓகே. நாளே ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே ஒருத்தருமே செய்யலை, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறோம். ஓகே. ட்ரக்கில் பீஸா வந்து ஒருத்தருமே வுட் ஓவன் மீன்ஸ் இதில் வச்சே அந்த அதாவது இதில் வச்சே நாங்கள் செய்கிறோம். பீஸா இருக்கு எங்கள்கிட்ட. ஓகே. இட்டாலியன் ஸ்டைல் மேட் இது. இட்டாலியன் ஸ்டைல். ஓகே. இதுலேயே வச்சு ட்ரக்லேயே, அதாவது எலக்ட்ரிக் ஓவன் இல்லை, வுட் ஓவன். வுட் ஓவன். ஓ, நல்ல விஷயம். விறகடுப்பில் சமைச்சு கொடுக்குறீங்க, அதான் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க. ஓகே, சொல்லுங்க என்னென்ன உங்கள்ட்ட இருக்கு? பீட்சா, வெஜ் பீஸா, நான் வெஜ், அப்புறம் ப்ரீமியம் 3 கேட்டகரியில் இருக்கு. ஓகே. உங்களோட மெனுவை இருக்கா காட்டுங்க, பார்க்குற ஆக்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதாங்கிற மெனு. ப்ரைஸ் எல்லாம் லோ ப்ரைஸ் தான். உடனே நீங்கள் லார்ஜ் எல்லாம் இந்த ப்ரைஸுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டீங்க, அந்தளவு லோ ப்ரைஸில் இருக்கும். நார்மலாக பீஸாவில் இருக்கிற எல்லா வகையான பீஸாவும் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே. இதில் பாபிக்கு நார்மலாக பாபிக்கு சிக்கன் போட்டு வரும். இல்லை சொசைட்டியில் இது சில்ட்ரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பைஸ் இல்லாமல் சில்ட்ரன்ஸுக்கு சொசைட்டி பிடிக்கிறால அப்படி இருக்கும். தந்தூரி சிக்கன் இருக்குது, டெவல் சிக்கன் இருக்குது, கொச்சி சிக்கன்ன்ற வந்து நல்ல காரமாக இருக்கும். பெரிய ஆக்கள் விரும்பி அந்த கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க. அதில் அந்த பேஸ்ட்டில் நாங்கள் சிக்கனை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. நல்ல காரசாரமாக பெரிய ஆக்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். அப்போ எங்கள்கிட்ட கல் ஜோன் இருக்குது. கல் ஜோன்ன்றது வந்து இங்கே கல் ஜோன் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. அது ஒரு இட்டாலியன் ஃபுட் ஒன்று கல் ஜோன்ன்றது. ஒருத்தருக்குமே பழக்கம் இல்லை, ஆனால் சாப்பிட்டீங்கன்னா அது விட மாட்டீங்க. ஓ, அப்படி ஒரு மீடியம் பீஸாக மடித்து உள்ள லைட்டாக டேக்கோ மாதிரி இருக்கும், ஆனால் மடிச்சிருக்கும். டேக்கோ ஓப்பனில் இருக்கும், இது வந்து ஃபுல்லாக மடிச்சிருக்கும். அதாவது பன்சி ரொட்டி மாதிரி. இது லைட்டாக பட்டிஷன் ஷேப்பில், பட்டிஷன் ஷேப்பில் அது பன்சி ரொட்டி என்று சொல்கிறது. கனடாவில் வந்து பன்சி ரொட்டி என்று சொல்கிறது. இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து என்ன சொன்னீங்க? கல்சோன். அது மூடி ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குது, பன்சி ரொட்டின்னு சொல்லுவாங்க. பீட்சான்னு சொல்லி கனடாவில் ஒரு பீட்சா கடை இருக்குது. அதில் கூடுதலாக வச்சுருந்து நான் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டாங்கன்னா அது திருப்பி பீஸாவோட அது தான் கேட்டு வருவாங்க கூடவா. ஓகே. அதில் ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறீங்க என்னதுக்காக? எங்களுக்கு ஃபோன் டெலிவரியும் இருக்குது, நாங்கள் டெலிவரியும் செய்யறாங்க. நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் கிடைச்சா டெலிவரி பண்ணீங்க. 07771347777. இவ்வளவு தூரத்தில் தான் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லி தான் இருக்கா? நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே 10 கிலோமீட்டருக்குள்ள செய்வோம். அதுக்கான சார்ஜஸும் வரும் நார்மலாக. ஓகே. ஒரு சின்ன சார்ஜ் ஒன்று இருக்கத்தானே வேணும். வேண்டாம், பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறத பார்க்க தெரியும். நாங்கள் நார்மலாக ஊபரில் இருக்கோம், பிக்மிலையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படியா? ஓகே. அது மாதிரி எக்ஸிட்லேயும் இருக்கும். ஓகே. ஊபர்லேயும் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் ஒன்று இருக்கு. நார்மலாக நீங்கள் இதில் வந்தாலும் ஊபர்லேயும் சேம் ப்ரைஸ் தான். இதெல்லாம் போக வரைக்கும் பார்த்து கொண்டு போனாலும் சான்ஸ் கிடைக்கல உங்களோட இப்படி இறங்கி கதைக்கிறதுக்கு. நல்ல ஒரு விஷயம்.
Wood oven and price தான். நாங்க இந்த பிரைஸ் கூட்டல. அதே பிரைஸ்லயே நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து எங்கள்கிட்ட டெசர்ட்னு பார்த்தீங்கன்னா லாவா கேக் இருக்கு, சாக்லேட் இருக்கு. லாவா கேக்லாம் ஒரிஜினலாக கொழும்புலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்றது. ஓகே. சாக்லேட் வந்து நாங்கள் இங்கேயே மேக் பண்ணுறோம். இங்கேயே மேக் பண்ணுறது. அப்புறம் ப்ரீமியம் நான்வெஜ் இருக்கும். அதில் டூனா ஃபிஷ், காலிகார்ன், சீ ஃபுட் இந்த மூன்று நாங்கள் சாட்டர்டே சண்டேஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நார்மல் டேஸில் மூவ் அவுட் குறையன்றால நாங்கள் யூஸ் பண்ணல. 3 நாளைக்கு மேலே வச்சிருக்கல அது. சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் அது நாங்கள் சாட்டர்டே சண்டேஸ் only 2 days available. மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாஸ்தா நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இங்கே இடம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணால் பாஸ்தாவும் மூவ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. நல்ல விஷயம். பாஸ்தாவும் கொண்டு வாங்க, உங்களுக்கு நிறைய வியாபாரங்கள் போகும். ஏன்னா பாஸ்தா எனக்கே பிடிக்கும். கேட்டு இருக்காங்க, நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இதில் இன்னும். ஓகே நல்ல விஷயம். அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர்ற பட்சத்தில், குறிப்பாக வந்து புலம்பெயர்ந்தாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வெளி மாவட்டங்கள்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொன்னது போல் பலாலி ரோட்டில் ஒரு முறை வாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி சில கடைகளில் வந்து நீங்கள் உணவுகளை வாங்கி ருசிக்கலாம். ஓகேயா, சந்திக்கிறேன். அடுத்ததாக இந்த கடையில் இருந்து, அதாவது இந்த ஃபுட் ட்ரக்கில் இருந்து இப்படியே வெளிக்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனால் பரமேஸ்வரா சந்தி வருது. இந்த இடம் வந்து இப்போ பரபரப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால் பெட்ரோலுக்கு வந்து லைனில் நிற்கிறாங்க. நேற்று இந்த இடத்தால் விரைக்கே வந்து ஒரே பரபரப்பாக தான் இருந்தது. இந்த பாருங்க, பெட்ரோலுக்கு லைனில் நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு சைடில் வந்து ஆட்டோக்கள் நின்றது, இங்கால வந்து பார்த்தா பைக்ஸ். பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அன்றாடம் வந்து வேலைக்கு போகிற ஆட்கள், இந்த ஆட்டோ வச்சிருக்கிற ஆட்கள், தொழிலுக்கு போகிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் தேவைப்படுது. முந்தின நாள் வந்து நான் காணொலி போடும்போது பெட்ரோல் தேவையற்ற விதமாக வந்து அடித்து வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் இப்போ லைனில் நிற்கிறார்கள். உண்மையாகவே வந்து பெட்ரோல் முடிவடைந்து தங்களுடைய தேவைக்கும் பெட்ரோல் இல்லாத பட்சத்தில் லைனில் நிற்கிறார்கள். நான் இந்த ஷெட்டு கிட்டே இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகவே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏண்டா பைக் சரி வராது இந்த இடத்துல. ஏனெண்டா அடுத்தடுத்து கடைகள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்த் பே ஃபேமிலி மார்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. இதுலேயும் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் ஒன்று நிற்குது. அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தா ஒரு பழக்கடை. பனங்கிழங்கு நான் அவிச்சே விற்கிறீங்களா? எவ்வளவு? ஓ சரி ஓகே. இடத்துல வந்து பார்த்தா காளான் சூப்புக்கு வரத்தான் போகிறோம். நேற்று வந்து குடிச்சு பார்த்தோன்னா நல்லா இருந்தது. அடுத்ததாக இந்த இடத்துல கரிஞ்சுண்டலும் வாங்கி சாப்பிட இருக்கிறேன். நீங்களும் வந்தால் ஒரு தடவை இந்த பலாலி ரோட்டில் நான் சொன்ன கடைகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 100 ரூபாய்க்கு நாங்கள் கடலை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தம்பி ஒரு 100 ரூபாய்க்கு தாரீங்களா? சாப்பிடுதான். தனிய கரம் சுண்டல் மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. சோஸ் கணக்க போட வேணாம்.
சோஸ் என்னென்னு சொன்னால் இப்போ சோஸ் வந்து கெச்சப் தான். தக்காளி சோஸை வந்து அதிகமாக விடைக்க அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடுது. தாங்கோ இந்த பாருங்கள் 100 ரூபாய்க்கு இப்படி ஒரு ட்ரெயில் போட்டு தருவினம். இதை விட கூட வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு கண்டெய்னரில் வாங்கி கொண்டு போகலாம். 200-300 ரூபாய் கூட நீங்கள் வாங்கலாம். இப்போ இது டேஸ்ட்டை பார்த்துட்டு தான் மிச்ச கதை. உரப்பு காரம் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு முதல்ல கரஞ்சுண்டலை முடிச்சு போட்டு பாருங்க. கரம் சுண்டல் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 100 ரூபாய்க்கு தந்ததே கொஞ்சம் கூட தான் இருந்தது. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து காளான் சூப். அதான் சொன்னேன், அதாவது ஒரு பின்னேரத்தில் பலாலி ரோட் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். இன்றைக்கு அதிக பரபரப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எரிபொருளுக்கு ஆக்கள் லைனில் நிற்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஷ்ரூம் சூப் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கப் வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுது. மஷ்ரூம் சூப் மட்டும் இல்லை, கட்லெட் இருக்குது, பஜ்ஜி இருக்குது. எனக்கும் ஒரு சூப் தாங்க. இப்போ நீங்கள் வாங்கி கொண்டு போகிறேன்னு சொன்னால் கூட ஒரு சின்ன கப் மாதிரி ஒரு கண்டெய்னரில் தந்து விடுறாங்க. அதுக்கு வந்து 180 சார்ஜ் பண்ணப்படுதுன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதி போட்டுருக்கேன். உடனடியே, அதாவது உடனே இந்த இடத்துல செஞ்சு தாருங்க. தேங்க்யூ. இதில் வந்து ஒரு மண் சட்டி மாதிரி ஒரு சட்டியில் தான் தாராங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. டேஸ்ட் வந்து சும்மா பக்காவாக இருக்குது. மஷ்ரூம் சூப்புன்றதால எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே சேர்க்கல. அதை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன். பழமையாக வந்து சூப்புக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முட்டை வந்து ஒரு கொஞ்சம் மேலே தூவி விடுவாங்க. இது அப்படி எதுவுமே இல்லை. இன்றைக்கு தனியாக காணொலி எடுக்க வந்ததால் கேமரா வந்து அங்கங்கே வச்சுட்டு தான் எடுக்க வேண்டியதாக போயிட்டுது. சூப்பை முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சது. அப்போ கிட்ட கேட்டேன் எவ்வளோ காலம் இந்த இடத்துல இந்த காளான் சூப் கடை இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த கடை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பைக்கை நான் அங்கே விட்டுட்டு அப்படியே காய்ச்சி நடந்து வந்துட்டேன். இந்த இடத்துல முதல்ல காணொலி எடுத்துக்கொண்டு வரும்போது அதில் அந்த பிட்டுக்கடை அதில் வடிவாக வந்து இன்ஃபர்மேஷன் தரப்படையில். இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். என்னென்ன இருக்குது, சரி நான் உங்கள் முகத்தை காட்டையில் சொல்லுங்கள் உங்கள்ட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லி. அதான் பிட்டு ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, வெஜ்ஜியன் இருக்குது. அது என்ன ஐட்டம் அது? அது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி புட்டுலையா? சரி. அதே மாதிரி இடியப்பம் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரியே இடியப்பம் வந்து ஃப்ரை பண்ணி இது பண்ணுறது. ரைட், இடியப்பம் மிக்ஸ் மாதிரி. அதே மாதிரி நூடுல்ஸ் இருக்குது, சிக்கன் பன் இருக்குது, ஹாட் பன் இருக்குது, ஹாட் டாக் பன் இருக்குது, பர்கர் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படி பலாலி ரோட்டுக்கு வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரபரப்பாகவே இருக்கும். சரி நண்பர்களே, இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். என்னுடைய காணொலி நிறைவு வருது, அதாவது என்னுடைய காணொலி வந்து முடியுது. ஆனால் அந்த பெட்ரோலுக்கு நிற்கிறாங்கள பாருங்கள். அப்போது நான் வீடியோ எடுக்க வந்தார்கள், எண்ணம் வந்து முடியவில்லை. மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.